ஹாய் ஆல், வெல்கம் டு தி பாஸ்கர் யோகேஷ் கிரிக்கெட் ப்ரெடிக்ஷன் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்துட்டு செமையான ஒரு ப்ரெடிக்ஷன் பார்க்க போகிறோம். மும்பை இந்தியன்ஸ் vs சிஎஸ்கே. அதுக்கு முன்னாடி இன்றைக்கி முக்கியமான நாள், ஒரு நல்ல தலைமையை நல்ல ஒரு கவர்மெண்ட்டை சூஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு உங்கள் கையில் இன்றைக்கி இருக்குது. ஸோ எல்லாருமே போய் நல்ல ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டுவாங்க. புதுசாக வரவங்களை நம்பி போடுறதுக்கு பதிலாக ஏற்கனவே இருந்து யாரெல்லாம் நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ அதை அனலைஸ் பண்ணி போடுங்க. புதுசாக பண்ணுறவங்க கொஞ்சம் டைம் எடுத்துப்பாங்க. அந்த டைமில் நம்ம வாழ்க்கையில் நம்ம பலியாட ஆயிடக்கூடாது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஓட் ஃபார் ரைட் பீப்புள், ஓட் ஃபார் மெச்சோர்டு பீப்புள். ஓகேவா? சரி, இன்றைக்கி நாம் இந்த 12 பிளேயர்ஸ் தான் விளையாடுவாங்கங்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை தான் எடுத்துருக்கோம். பட் ஆனால் சப்போஸ் டாஸ் போடுறதுக்கப்புறம் வேறு ஏதாவது புதுசாக உள்ளே வராங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு உண்டான ப்ரெடிக்ஷன் நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுப்போம். டாஸ் போடுறதுக்கப்புறம் சரி, டெலிகிராம் சேனல் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. டாஸ் போடுறதுக்கப்புறம் எந்த டீம் வின் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ப்ரெடிக்ஷன்ஸ் தருவோம். ஓகேவா? ஸோ மறக்காமல் டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிடுங்க. அது போக நீங்கள் ட்ரீம் டீம் எடுக்கிறதுக்கு செலவு போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளே ஒரு 5 ட்ரீம் டீம் தந்துடுவோம். ஸோ அதையுமே நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேப்டன் வைஸ் கேப்டன் மட்டும் நீங்களே பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. சரி, இன்றைக்கி வாங்க ப்ரெடிக்ஷனுக்குள்ளே போவோம். இன்றைக்கி யார் நல்லா விளையாடுவாங்க அப்படின்னா ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், ரியான் ரிக்கில்டன், ஷெர்ஃபேன் ரதர்ஃபோர்ட், மயங்க் மார்க்கண்டே, நமந்தீர் இவங்க எல்லாமே நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுலேயுமே மயங்க் மார்க்கண்டே, நமந்தீர் இவங்க ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சூரியகுமார் யாதவும் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்றவங்களாம் ஒரு டீசெண்டான ஒரு ப்ளே தான் விளையாடுவாங்க. அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அல்லா கசன்ஃபர், அவர் இன்றைக்கி ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ருத்ராஜ் கைக்வாட் ஒரு பிரேக் த்ரூ பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம். சஞ்சு சாம்சங் சேஃப் பெட். பட் இருந்தாலும் எனக்கு வேறு ஒரு ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது சஞ்சு சாம்சங் கொஞ்சம் ஆவரேஜான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும், ஒரு 20 ரன்ஸ் அந்த மாதிரி. ஆயுஷ் மாத்ரே நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நூர் அகமத் டீசெண்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். கார்த்திக் சர்மா குட் பி எ மேட்ச் வின்னர். ஸோ அவங்க பண்ணுற விஷயங்கள்னால மேட்ச் ஜெயிக்கும். பட் ஆனால் ட்ரீம் டீமில் பெரிய ஸ்கோர் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மேபி வரலாம், வராமலும் போகலாம். ஸோ அந்த மாதிரி தான் அவருடைய இந்த மேட்ச் வின்னர்னா அந்த அர்த்தம் தான் வரும். அடுத்ததாக ஜெய்மி ஓவர்டன், அவர்கிட்ட இருந்து இன்றைக்கி ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம். ரிஸ்கி கேம்பிள் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ராக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, பட் லக்கு சப்போர்ட் பண்ணல. ஸோ கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவெடுங்க. திலக் வர்மா அதே தான், கொஞ்சம் நேரம் ஒரு 10 பால் ஆடிட்டார்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ட்ரெண்ட் போல்ட் 75% ரிஸ்க் தான். ஷர்துல் தாக்கூர் அவ்வளோ மாசாலாம் பெர்ஃபார்ம் பண்ணுவார்னு சொல்ல முடியாது. ஓகே, ஒரு டீசெண்டான இது இருக்கும். பட் ஆனால் ட்ரீம் லெவலில் வர அளவுக்கு வாய்ப்புகள் இருக்காது. சிவம் துபே 75% குட். மேத்யூ ஷாட் 75% ரிஸ்க் தான். ஸோ இதுதான் இன்றைக்கி ரிஸ்கி கேம்பில் இருக்க ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட் பார்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா கலீல் அகமத் 75% குட். மேட் ஹென்ரி 75% ரிஸ்க் தான். அக்கில் ஹுசேன் எடுத்துக்கலாம், 75% குட் இருக்குது. சர்ஃப்ராஸ் கான் 75% ரிஸ்க், ஸோ எடுத்துக்க வேண்டாம். அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் இன்றைக்கி கொஞ்சம் மதில் மேல் புனையாக தான் இருக்கும். இருந்தாலும் ஒரு 30-40 ரன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஓகேவா? அடுத்ததாக ஹர்திக் பாண்டியா டோட்டல் அவாய்டு. இன்றைக்கி அந்தளவுக்கு பெருசாக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பேசாது. ஸோ அவர் அவாய்ட் பண்ணிக்கலாம். எம்ஐக்கும் சிஎஸ்கேக்கும் பிளேயர்ஸ் வைஸ் யார் நிறையா பிளேயர்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னா எம்ஐலேருந்து ஜஸ்ட் ஒரே ஒரு பிளேயர் தான் அதிகமாக இருக்குது. ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு டை மேட்சாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வின்னர் யார் அப்படிங்கிறது தெரியணும்னா டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டாஸ் போட்டதுக்கப்புறம் எந்த டீம் ஜெயிக்கும் அப்படிங்கிறத சொல்லுவோம். மயங்க் மார்க்கண்டே 2 இன்னிங்ஸுமே நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பாக்ஸ் இருந்தால் அந்த டைமில் நல்லா விளையாடுவாங்க, பாக்ஸ் இல்லைனா நல்லா விளையாட மாட்டாங்க. இதில் எப்படி புரிஞ்சிக்கணும் அப்படின்னா நான் இதில் 1.5 மணி வரைக்கும் கொடுத்துருப்பேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். ஒரு இன்னிங்ஸை 2 பாகமாக பிரிச்சுக்கோங்க. அப்படி பார்க்கும்போது முதல் பாகம், 2வது பாகம், 3வது பாகம், 4வது பாகம். அப்படி பார்த்தீங்கன்னா ஆயுஷ் மாத்ரே, கார்த்திக் சர்மா, ஜெய்மி ஓவர்டன். ஸோ இதில் நேற்று என்கிட்ட ஒரு டவுட் கேட்டிருந்தாரு, இதில் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க பட் ஆனால் ஆக்சுவல் ப்ரெடிக்ஷனில் நல்லா இல்லை அப்படின்னா அதுக்காக நீங்கள் 2 ட்ரீம் டீம் போடலாம். சில டைம் இது ஒர்க் அவுட் ஆகும், சில டைம் அது ஒர்க் அவுட் ஆகும். ரெண்டுமே வேறு மெத்தடில் எடுக்கிற ப்ரெடிக்ஷன். ஸோ அப்படி தான் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எல்லா ப்ரெடிக்ஷன்ஸுமே உங்கள் கையில் நான் கொடுத்துறேன். இதை தவிர்த்து வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா இந்த ஃபோன் நம்பர் கால் பண்ணி டேரெக்டாக நீங்கள் கால் பண்ணி டவுட் கேட்கலாம். ஸோ வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.